வெல்கம் பேக் டு அசோக் டிபேட்ஸ். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா 23 ஜூலை பார்லிமெண்ட்டில் அறிவிக்கப்பட்ட இந்தியாவோட பட்ஜெட் 2024. இந்த பட்ஜெட் அறிவிக்கப்பட்ட அதே நாளில் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. தேசிய ஜனநாயக கூட்டணியோட பட்ஜெட்டை அறிவிச்சிட்டிங்க, இந்தியாவோட பட்ஜெட்டை எப்போ அறிவிப்பீங்கன்னு காத்துட்ருக்கேன் அப்படின்னு. நக்கல்யா அவனுக்கு அந்த வார்த்தைகளில் எவ்வளோ உண்மை இருக்குது? சராசரி மனுஷனுக்கு ஏதாவது நல்லது நடக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை வழக்கம் போல் கார்ப்பரேட் முதலாளிகளே எல்லாத்தையும் அனுபவிக்க போகிறாங்களா? அப்படிங்கிறதுலாம் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நான் உங்கள் அசோக், இது அசோக் டிபேட்ஸ். என்ன பொழப்பு மனுஷன் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு இருப்பான், நாளை கழிச்சு ஊருக்கு போடாமல் இருக்கேன். ஸோ கமல்ஹாசன் ஏன் அந்த மாதிரி ஒரு ட்வீட் போட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு சில வேலிட் பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்தியாவிலேயே 2 மாநிலங்களுக்கு மட்டும்தான் இந்த பட்ஜெட்டில் சிறப்பு நிதி அளிக்கப்பட்டிருக்கு. ஒன்று பீகார், இன்னொன்று ஆந்திர பிரதேஷ். எல்லாருக்கும் தெரியும், நடந்து முடிஞ்ச மக்களவைத் தேர்தலில் பிஜேபிக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கல. பெரும்பான்மைக்கு தேவையான எம்பிஸை கொடுக்கறது பீகாரை சேர்ந்த நிதிஷ்குமாரும் ஆந்திராவை சேர்ந்த சந்திரபாபு நாயுடு அவர்களும் தான். ஸோ அவங்களோட கோரிக்கை அவசர அவசரமாக நிறைவேற்றப்பட்டிருக்கு. பட் அவங்க இன்னும் சிறப்பு அந்தஸ்தெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. 5 ஜோக்கர் இதுக்கு போய் கைகா சரிங்கிற அறிவு இருக்கா அவனுக்கெல்லாம்? ரம்மி இல்லையே மாப்பிள, ரம்மி எங்கே அப்போ வரும்யா, ஏன் அலையிற? ஸோ அந்த மீம் ஷேர் பண்ண என்னோடய ஃபேஸ்புக் பேஜஸையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பட்ஜெட்டில் எந்தெந்த பொருட்களுக்கு வரியை உயர்த்தியிருக்காங்க, எந்தெந்த பொருட்களுக்கு வரியை குறைச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான். வரி வாங்க வந்திருக்கோம். ஸோ மறைமுக வரியான அந்த சுங்க வரி குறைக்கப்பட்ட ப்ராடக்டோட லிஸ்ட்டு தான் இது. அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ், அக்வா ஃபார்மிங் அண்ட் மெரைன் எக்ஸ்பர்ட்ஸ், கிரிட்டிக்கல் மினரல்ஸ், கேன்சர் ட்ரக்ஸ், ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ், டெக்ஸ்டைல் அண்ட் லெதர் செக்டர், ஸ்டீல் செக்டர், காப்பர் செக்டர், கேபிட்டல் குட்ஸ், ஷிப்பிங் செக்டர், ஐடி அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மெடிக்கல் எக்யூப்மெண்ட். ஸோ இதில் குறிப்பிடத்தக்க ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட், அந்த ஷியா நட்ஸுங்கிற அந்த ப்ராடக்ட்டுக்கு மட்டும்தான் இந்த கஸ்டம் டியூட்டியை குறைச்சிருக்காங்க. அடுத்து கேன்சர் ட்ரக்ஸ், புற்றுநோய் சம்மந்தமான மருந்துகளுக்கும் அந்த சுங்க வரியை குறைச்சிருக்காங்க. எஸ்பெஷலி ப்ரிஷியன் மெட்டல்ஸ். ஸோ அந்த கோல்டு, அந்த ப்ரிஷியன் மெட்டல்ஸ் கீழே தான் வரும். அதனால தான் இன்றைக்கி கோல்டோட விலை சவரனுக்கு 2000 ரூபாய்க்கு மேலே குறைஞ்சிருக்கு. என்ன சார் பார்க்குறீங்க? பிரேஸ்லெட். அடுத்து மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டில் சில ப்ராடக்ட்ஸுக்கு கூட இந்த சுங்க வரியை குறைச்சிருக்காங்க. ஸோ அடுத்து எந்த பொருட்களுக்கு வரி அதிகமாக்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். பிளாஸ்டிக் அண்ட் கெமிக்கல்ஸ், லெபார்டரி கெமிக்கல்ஸ், ரினியூவபிள் செக்டர் அண்ட் சம் மிஷனரியஸ் ஐட்டம்ஸ். ஸோ இந்த பிளாஸ்டிக் அண்ட் கெமிக்கல்ஸில் இந்த ஃப்ளெக்ஸ் பேனர்லாம் ரெடி பண்ணுறாங்கல்ல, அந்த பிளாஸ்டிக் அண்ட் கெமிக்கல்ஸும் வரும். ஸோ இனிமேலாவது பார்க்கலாம் அட்லீஸ்ட் இந்த ஃப்ளெக்ஸ் பேனர்லாம் குறையுதா அப்படின்ட்டு. துபாயில் கல்லு மலையும் உடை சம்பாரிச்சு கட்டின வீடுனா அரிக்கி புதுமனை. ரினியூவபிள் செக்டர், அதில் சோலார் கிளாஸ், அதோட வரியும் 0%லேருந்து 10% அதிகமாக்கியிருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ டேக்ஸ் ரெஜிமி அப்டேட். அதாவது சேலரிடு எம்ப்ளாயீஸ்க்கு 2 விதமான வரி விதிப்பு முறை இருக்குது. ஒன்று ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமி, இன்னொன்று நியூ டேக்ஸ் ரெஜிமி. ஸோ இந்த நியூ டேக்ஸ் ரெஜிமில் எந்த விதமான சலுகைகளையும் காட்ட முடியாது. அதாவது நான் ஹோம் லோன் கட்டுறேன், நான் வீட்டு வாடகை கட்டுறேன், நான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், நான் எல்ஐசி கட்டுறேன், இந்த மாதிரியான சலுகைகளை நாம் ஒப்படைச்சு அதில் வரி குறைப்பு செஞ்சுக்கலாம். அந்த மாதிரியான இதை நியூ டேக்ஸ் ரெஜிமியில் பண்ண முடியாது. ஆனால் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமியில் அதெல்லாம் பண்ணலாம். ஸோ இதுதான் இது ரெண்டுக்குமான வேறுபாடு. ஸோ இந்த நியூ டேக்ஸ் ரெஜிமியில் ஒரு சின்ன அப்டேட் மட்டும் பண்ணியிருக்காங்க. என்னென்னா 3 lakhs to 6 lakhs வாங்குறவங்களுக்கு 5% இருந்தது. ஸோ அந்த 6 lakhsங்கிறத 7 lakhs உயர்த்தி அறிவிச்சிருக்காங்க. அது ஒரு வகையில் அந்த லிமிட் சம்பளம் வாங்குறவங்களுக்கு குறிப்பிட்ட தொகை மிச்சமாகும். பட் இதில் நான் ஒன்று முக்கியமான சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இந்த வருஷத்தில் 3ல் 2 பேர் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமிலேருந்து நியூ டேக்ஸ் ரெஜிமிக்கு மாறி இருக்கதா சொல்கிறாங்க. அதாவது எனக்கு எந்த சலுகைகளும் தேவையில்லை, எந்த வரி குறைப்பும் தேவையில்லைங்கிற மாதிரி மாறியிருக்காங்க. சமூகம் பெரிய இடம் போட்டிருக்கு. அதுக்கான காரணம் என்னங்கிறத அந்த கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பெருசாக எதுலையும் இன்வெஸ்ட் பண்ணாமல், ஒரு லோன் வாங்காமல், ரொம்ப வரி குறைப்பு பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த நியூ டேக்ஸ் ரெஜிமி பொருந்தும். அதனால் அந்த ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமியில் நான் இதை சலுகைகள்லாம் காட்டி ஒரு தொகை வரும்ல, அந்த தொகைக்கான பெர்சன்டேஜும் நியூ டேக்ஸ் ரெஜிமியில் சாதாரணமாக இருக்க பெர்சன்டேஜும் ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்குங்கிறவங்களுக்கு இந்த நியூ டேக்ஸ் ரெஜிமிலே அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமியில் நிறைய சேமிப்புகள் நடக்கும். அதாவது ஒருத்தன் எல்ஐசி கட்டுவான், ஒருத்தன் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவான், ஸோ ஒருத்தன் ஹோம் லோன் வாங்கி அந்த வீடு கட்டுவான். இந்த மாதிரியான இதுகள் இப்போ குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு கட்டத்தில் யாருமே ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமியை சூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரே ஆப்ஷனாக நியூ டேக்ஸ் ரெஜிமியே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த வருமான வரி வரம்பு உயர்த்தினா என்ன பண்ணுவீங்க? ஸோ அதுதான் கவர்மெண்ட்டோட பிளான். இது ஏதோ தூண்டி விட்டு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பட்ஜெட்டில் குறிப்பிடத்தக்க அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான். முதல் பாயிண்ட், வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக
கார்ப்பரேட் டேக்ஸ் ரேட்டை 40%லேருந்து 35% குறைச்சிருக்காங்க. இது ஒரு வகையில் வேலைவாய்ப்புகளை பெருகிறதுக்கு உதவும் அப்படின்னாலும் சாமானியனுக்கு வரியை ஏற்றிட்டு கார்ப்பரேட்டுக்கு வரியை குறைக்கிறது எந்த வகையிலையும் நியாயமில்லாதது தான். 4 மாநிலங்கள் அசாம், ஹிமாச்சல் பிரதேஷ், சிக்கிம் அண்ட் உத்தரகாண்ட், இந்த 4 மாநிலங்களில் அதிகமான வெள்ளப்பெருக்கு ஏற்படுறதுனால வெள்ள தடுப்பு பணிகளுக்காக சிறப்பு நிதியை ஒதுக்கியிருக்காங்க. தமிழ்நாட்டிலே வெள்ளம் வந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், ஆனால் அதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது. நீங்கள் ஏதோ பெருங்கனவு கண்டிருக்கீங்க. விடு, ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வெப்சைட்லேருந்து பட்ஜெட் எடுத்து டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக பார்த்தேங்க. அதில் 2 வார்த்தையை மட்டும் சர்ச் பண்ணி பார்க்குறேன், கிடைக்கவே இல்லை. ஒன்று தமிழ்நாடு, இன்னொன்று தமிழ். தமிழே வரலையே. நம்ம மேலே எவ்வளோ வன்மம் பாருங்களேன். சரி, ஓகே சப்ஸ்கிரைபர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். என்னடா இவன் பட்ஜெட்லாம் ரிவ்யூ பண்ணுறான் அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கு அவ்வளோ ஃபினான்ஷியல் நாலேஜ்லாம் கிடையாது. பட் ஒரு சாமானியன் பார்வையில் பட்ஜெட் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த முயற்சி. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அசோக். இது அசோக் டிபேட்ஸ்.